யூரோப் வந்து திருப்பி பேக் டிகாத்லான் ப்ரோக்ராம், டிகாத்லான் வந்து வேர்ல்ட் கப் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே யூரோப்பும் ஹைப்காக ஒரு மேட்ச் சேர்ந்து பார்க்கலாமே, டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்றதுனால சக சேனல்ஸ் ஃபுட்பால் அமௌண்ட்லேருந்து நம்ம இருக்காரு, அண்ட்ரீனோலேருந்து சுதர்ஷனும் சாம் இருந்தாங்க. டிகாத்லானுடைய குரூப்பும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற குரூப்ஸோடைய டிஸ்கஷன்ஸ் குரூப் ஏ அண்ட் டி வந்து ஃபுட்பால் அமௌண்ட் சேனல் இருக்கு. குரூப் போர்ச்சுகல் இருக்கிற குரூப் பி அண்ட் டி, குரூப் பி அண்ட் எஃப். பி அண்ட் எஃப், குரூப் பி அண்ட் எஃப் வந்து அட்ரினோமர்கிஸ்ல இருக்கு. மக்கால வந்து ரெக்கவரி. குரூப் சி அண்ட் குரூப் இ. குரூப் சி எதாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா இட்ஸ் கமிங் ஹோம் மூவ்மெண்ட்னால நம்ம குரூப் சி எடுத்துறோம். குரூப் சி உடைய டீம்ஸ் டென்மார்க், இங்கிலாந்து, செர்பியா, ஸ்லோவேனியா. இதுல வந்து ஒரு டாஸ்க், ஒரு குட்டி டாஸ்க் வச்சிருக்காங்க. டென்மார்க், இங்கிலாந்து தவிர செர்பியா, ஸ்லோவேனியால இருந்து 11 பேர் சொல்றது. 7 பேருக்கும் சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் விச்சு முடியறது இல்ல, உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு. இந்த குரூப் பார்க்கும்போது எப்படி இந்த குரூப்ல இருந்தோம் நீங்க வரலன்னா இதுக்கப்புறம் தெரியல அவங்களுக்கு கம்மி. சரி, இந்த குரூப்ல நீங்க வந்துருவீங்களா? டாப் வந்துருவீங்களா? டென்மார்க் எப்படி வர்றாங்க தெரியுமா? ஆமா, ஹாய்லாந்து ஓடிக்கிட்டே இருக்க போறான். ஹாய்லாண்ட விட்டுருங்க நீங்க. ஐயோ தல, ஹாய்லாண்ட் இல்லாம அங்க வேற லெவல்ல இருக்கு. எரிக்சன் இருக்காரு. ஏய் என்ன நீங்க பீட்டர் சிமிக் இருக்கு கீழ. இன்னொரு கத்தி இருக்கு, ஜோர்ஜ் மேண்டர்சன். கூல் ஸ்டஃப். பிரென்ட்ஃபோர்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காப்ல. சோ நோர்கார்ட் இருக்கான், நாம்ஸ்கார்ட் இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்புறம் ஹாய்பர்க் இருக்கான். இல்ல, ஹாய்பர்க் இந்த சீசன் பாத்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ல ஒழுங்கா ஆடல. அவர் சப்ஸ்டிட்யூட் தான். ஏன்னா அவரோட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க டென்மார்க்ல. ஆக்சுவலி அந்த ஆண்டர்ஸ் கோமால்சன் அவனும் இருக்கான் கிளப் கோச்ல. நீங்க ப்ரூஜன் பாக்குற எல்லா பிளேயரும் டென்மார்க், பெல்ஜியம் அது சுத்தியே தான் இருப்பாங்க. ஃபார் ஜஸ்ட் டு புட் திங்ஸ் இன்டு பெர்ஸ்பெக்டிவ், ஆண்ட்ரியஸ் கோமால்சன் உடைய கிளப் ரூட் சீசன் வந்து 50 மேட்ச் ஆடி இருக்கான், 26 கோல் அடிச்சிருக்கான், 8 அசிஸ்ட் மொத்த சீசன். சூப்பர் பிளேயர். நான் சொல்றேன், நீங்க மேல வந்துறீங்களா? இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு ஃப்ரண்ட் 3 சூஸ் பண்றதும் டஃப், மிட்ஃபீல்ட் சூஸ் பண்றதும் இப்ப டஃப். எரிக்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எடுப்பாங்களான்னு தெரியல. யங்கன்ஸ் அவரோட நல்லா இருக்காங்க. அதனால டென்மார்க் வந்து டீம் டு வாட்ச்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது தலைவா. இங்கிலாந்து இருக்காங்க. இட்ஸ் கமிங் ஹோம். இல்ல கோயிங் ஹோம். Going home after a period. Yeah. ஆமா. ஒத்த கண்ணாடி போட்டு அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் பேண்டர் தான். இங்கிலாந்தோட இட்ஸ் கமிங் ஹோம் வந்து பாதி ஃபேன்ஸ் தான் வந்து நிஜமா கமிங் ஹோம். மீதி எல்லாருமே ஜாலி தான். அது ஒரு பெரிய ஜோக் இங்கிலாந்துலயே. இப்ப ஜோக் எடுத்தீங்களா? இல்ல இப்ப எனக்கே தெரியாதுன்ற நானு. ஆனா இப்ப பாரு, எனக்கு வந்து இப்போ கிளப் மேட்ச்ல தோத்தா ஒரு பெஸ்டா ஒரு அழுக வரும், கண்கலங்க. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு டீம் தோத்து எமோஷனலா தான். போர்ச்சுகல் தோக்கும் போது எமோஷனலா இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த பிரேசில் ஜெர்மனி கிட்ட அடி வாங்கும்போது எமோஷனலா இருக்கு. மத்தபடி அதே மாதிரி ஜெர்மனி ஜப்பான் சந்தோஷம். நான் ஜப்பான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜெர்சிலாம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு அப்படின்னு இருந்தேன். பட் அகைன் இங்கிலாந்து வந்து எப்பவுமே ஒரு ஜாலி தான். ஆட்னா சப்போர்ட். ஆட்னா சப்போர்ட்னா எல்லா பிளேயரும் நமக்கு தெரியும், நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். இங்கிலாந்து வந்து பிரீமியர் லீக் பாக்குறவங்களுக்கு உங்களுடைய சாபம், உங்க 2வது தரமான கொண்டாட்டி அது. நீங்க வேற எந்த டீம்ல சப்போர்ட் பண்ணீங்க, பேரலா நீங்க இங்கிலாந்து சப்போர்ட் ஆகணும். இல்ல மக்களே ஜெர்மனி பக்கம் வந்துருங்க, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இங்கிலாந்து ஸ்குவாட்ல வந்து ஓவர்ரைட் பிளேயர்ஸ் யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெலிங்ஹாம் இஸ் தேர், பட் தென் ப்ரூவன் பொட்டன்ஷியல் தானே, பெருசா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு மேட்ச் ஆடிட்டு இன்னொரு மேட்ச் வந்து பொட்டன்ஷியல்லாம் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கஸ் ராஷ்வர்ட்லாம் டிராப் பண்ணிருக்காங்க. டெக்லன் ரைஸ் ஓவர்ரைட். டெக்லன் ரைஸ் he's had a good season with Arsenal. You can அதை யூஸ் பண்ணலாம். இங்கிலாந்து வந்து ரேசிஸ்ட் தான் ஓடவே இதுதான் இந்த யூரோஸ் தான் நான் அதை வச்சு ஓட்ட போறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து ஒரு யுனைடெட் ஃபேனா எனக்கு இருக்கிற வருத்தம் தான். மெக்வேரா டீம்ல இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல. அவனே தான் என்ன பண்ணுவாங்கன்னா யுனைடெட்ல இருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து வச்சுப்பாங்க. லாஸ்ட் கொஞ்சம் வருஷம் ட்ரெண்ட் இதுதான். மட்டம் ஆடினாங்கன்னா அவங்க மேல பழைய அவங்க ஸ்கேப் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி யூஷுவல் எனக்கு மெக்வேரா அந்த இடத்துல மாட்டுறது, ராஷ்வர்ட் அந்த இடத்துல மாட்டுறது எனக்கு லைனு மாட்டுறது தான் எனக்கு வருத்தம். ஏன்னா ஐஸ்லாண்ட் மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பதான் ஆமா ஐஸ்லாண்ட் மேட்ச்ல ஆல் தேர் டெலிகிராஃப் யூகே
இந்த இந்த அவங்க ஊருடைய மேஜர் நியூஸ் பேப்பர்ஸோட ஹெட்லைன் வந்து அவன் ஐ டோன்ட் திங்க் He's defensively yeah. fit. He's not fit, he's not fast enough, he's not ஏண்டா ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல வந்து பிளேயர் ரேட்டிங் போட்டிருக்கான். அந்த பிளேயர் ரேட்டிங் ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்றேன். மைனு வந்து வேஸ்டா மொக்கையா பண்ணிட்டானா. கீழே டெக்லன் ரைஸ் போட்டிருக்காங்க. டெக்லன் ரைஸ் ஆக்சுவலா மைனு தவிர வேற யாருக்கு ஆடிதானா நல்லா அடிப்பாரு நினைக்கிறேன். ஏண்டா அவனை பத்தி பேசும்போது இவனை பத்தி பேசும்போது இது யுனைடெட் பிளேயர்னாலயா இல்ல ஜெனரல்? யுனைடெட் கெட்ஸ் ஆல் த மீடியா பிக்ஸ், அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் யுனைடெட் பத்தி எழுதிட்டே தான் இருப்பாங்க. இதுவே கிடையாது. பேசிக்கான விஷயம் என்னன்னா, எப்படி நீங்க மைனோவை வந்து தேர்ட் ஆப்ஷனா தான் வச்சுக்க போறீங்க. மிட்ஃபீல்ட்ல வந்து ரைஸ் பெல்லிங்ஹாம். இப்ப பெல்லிங்ஹாம்ட்ட போய் உனக்கு எவ்வளவு பேர் இதை அபியூஸ் வைக்க முடியும்? பெல்லிங்ஹாம் பின்னாடி மிட்ஃபீல்ட்லயே வைக்க மாட்டாங்க. பெல்லிங்ஹாம் மேல he will play almost striker தான். ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி செகண்ட் ஃபால்ஸ் ஸ்டைன் இல்ல அவன் கேம் பின்னாடி சுத்தி போறான். அவ்வளவுதான், வேற எங்கேயுமே கிடையாது. மிட்ஃபீல்ட்ல ரைஸ் கூட சேர்ந்து கேலகர் ஆடுவாங்க, இல்ல மைனோ ஆடுவாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல ஓட்ட தான். இன்னும் என்ன கால்வின் பிலிப்ஸ் கொடுப்பாங்களா? செத்துட்டான் அவன் முடிஞ்சிருச்சு. பெப்பு கொன்னுட்டான். செடிலாம் இன்னும் வெஸ்டாம்ல பெரிய செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. அங்க வளருது, அங்க ஆட விட்டாதான். சோ அது பாயிண்ட் கிடையாது. மைனோ வந்து பொட்டன்ஷியல் ஸ்டார்டர். இப்போ வந்து அதுவும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகு கண்டிப்பா பொட்டன்ஷியல் ஸ்டார்டர். அவன் ஃபார்வர்டு செம்மையா இருக்கு. டோனி, வாட்கின்ஸ், ஹாரி கெயின், இந்த மூணு பேர். ஹாரி கேன் கோல்டன் வாட்கின்ஸ்லாம் சான்ஸ் கிடைச்சா சமையா இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. இப்போ வந்து நிக் போப்புக்கு சான்ஸ் தரல, அது என்ன ராபரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஜரியில இருந்து இன்னும் ஆகும். ஏன்னா நியூகாஸ்ல் அப்ப வெளியே போனோம். ஹாஃப்லி ரெக்கவர்டு ஃபுல்லி ரெக்கவர்டுன்னு பாத்துருக்காங்க. இவங்க ஹாஃப்லி ரெக்கவர்ட் வந்து நிக் போப் கொடுத்துருக்கான். ஃபுல் பொட்டன்ஷியலா பிக்ஃபோர்டு தான் அவங்களுக்கு ஸ்டார்ட். பிக்ஃபோர்டு, ராம்ஸ்டேல் ஃபுல் சீசன் ரெஸ்ட்ல இருந்திருக்கான். அவனை எப்படி தூக்கிட்டு அதனாலதான் எனக்கு வந்து அப்ப ஆல் பீப்பிள் நிக் போக பிடிச்சில்ல கோல் கீப்பர். ஆனா ராம்ஸ்டேலோ இல்ல வந்து பிக்ஃபோர்டு தான் ஸ்டார்ட். ஏன்னா பிக்ஃபோர்ட் இப்போ தூக்கிட்டு வந்து இப்ப அடுத்த ஒரு ஸ்கேப் கோடுக்காக வச்சிருந்தா. இப்போ ஒரு ஸ்கேப் கோடுக்காக டாம் ஹிட்னரை வந்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ட்ரைனிங் கோல் கீப்பர். சரி, அடுத்த டீம் டென்மார்க்கை தாண்டி சர்பியா ஸ்லோவேனியா பத்தி பேசலாம். ஏதாவது யாராவது பேசலாம், எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா, ஆக்சுவலா வந்து முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரே சர்பியன் பிளேயர் வந்து யாரும் இல்ல, நம்ம டீம்ல ஒருத்தவங்க விளையாண்டானே. சர்பியா ஓகே, சர்பியா இஸ் a good squad. சர்பியா கிட்ட அடி குத்து வாங்கறதுக்கே வாய்ப்பு. சர்பியாவே எங்க வீட்டுக்கு அனுப்பலாம் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டீம் தான் சர்பியா. எல்லாம் இருக்காங்க, நிறைய ஸ்குவாட் இருக்கு. ஏன் குவாலிஃபைங் கேம்பின் நல்லா இருந்திருக்காது? டீசன்ட் கேம்ப். சோ டாடிச் இருக்கான், டாடோவிச், லாஹோவிச், உங்கால் இருக்கான், மிட்ரோவிச் இருக்கான், அவன் வச்சிருக்கு. வாலோவிச், மிட்ரோவிச், லூகா யோவிச் இருக்கான். அப்புறம் செல்சியோட கோல் கீப்பர் சிரேஜ் மிலிக். இந்த டீம்ல தான் தலைவா சவுதி அரேபியால விளையாடுற மொத்த கும்பலும் இங்கதான் இருக்குது. காஸ்டிச் இருக்கான். இல்ல, மிட்ரோவிச் இஸ் ஃப்ரம், செர்பியா டீம். இங்க பாருங்க, மிட்ரோவிச் இஸ் ஃப்ரம் அல் ஹிலால், டாடிச் சாவிச் வந்து அல் ஹிலால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிளேயர். எல்லாமே இவங்களதுல என்ன சவுதி பாதி பேர் இருக்கானுங்க. நம்ம இந்த பிரீமியர் லீக் ஃபாலோ பண்றவங்க சவுதி ஓவர்லுக் பண்றோம்னு நினைக்கிறேன். அதனால இங்க அவன் கண்டுக்க மாட்டேங்கிறோம். Actually, மிட்ரோவிச் ஆட brilliance is not full. ஆமா, ப்ராப்பரான சீசன் செல்வா. ப்ராப்பர் நம்பர் 9 நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்பர் ஒரு பிசிக்கலான நம்பர் 9 இங்கிலீஷ் லீக்ல ஆடின ஒரு ப்ரூவன் நம்பர் 9. ஸோ அந்த பிசிக்காலிட்டி வந்து நிறைய பேரால மேட்ச் பண்ணுவோம். இங்கிலாந்து டிஃபெண்டர்ஸே தடவுனாங்க அவனுடைய பிரசன்ஸ். அவனா வந்து அந்த ஏதாவது செய்யக்கூடிய இல்ல, சர்பியன் டீம் வந்து ஃபுல்லாவே பிசிக்கல் தான். எல்லாமே அப்படியே கரண்ட் கம்ப மாதிரி இருப்பானுங்க. அதனால டிஃபென்சிவா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம ரொம்ப நாள் யுனைடெட் ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும். இந்த சிரேஜ் மிலிக் சர்வீஸ் பண்ணலாம் பல ஆண்டு அடி அவன் 22 வயசுல சவுதி போற வரைக்கும் லிங்காவே இருந்தான். வாங்க போறோம் ஏஜென்ட் பெஸ்ட் வெர்பல் கடைசியில பார்த்தா இங்க நின்றோம். சோ எஸ், அடுத்து நாலாவது டீம் வந்து உண்மையாவே தெரியல. எனக்கும் தெரியல. ஸ்லோவேனியால வந்து ராசோ இன்னொரு பிளேயர் இருக்கான். ஸ்பர்ஸ் வாங்குன ஒரு சைனிங், அது அவ்வளவுதான். ஆனா நல்லாதான் பண்ணான். நல்லாதான் கடைசி 2 மேட்ச் ஆடினா நல்லாதான். ஸ்லோவேனியால வந்து ஓப்லாக் இருக்காரு, கோல் கீப்பர் ஓப்லாக் இருக்காரு. ஓப்லாக் தவிர வந்து பெஞ்சமின் செஸ்கோ. அர்சனல் பாத்துக்கிட்டு இருக்கு ஒரே இல்ல, பெஞ்சமின் செஸ்கோ வந்து அடுத்த ஒரு பிளைண்டரான சீசன் லைப்சிக் 42 கேம்ஸ் பிளேட், 18 கோல்ஸ் ஸ்கோர்ட். சோ சாலிட் சீசன். சோ பாப்போம்.
4 டீமுமே ஓகே தான், பட் அகைன் நம்மளுக்கு ஸ்குவாட் டெப்த் எல்லாத்தையும் கன்சிடரிங் பிக் டோர்னமெண்ட் எக்ஸப்ட் ஃபார் த மேனேஜர். ஆனாங்க அடுத்த வருஷம் ரூட் வர பண்ணணும். அடுத்த வருஷம் அவர் வரமாட்டாரு, இருக்காங்க. வாய்ப்பு இல்லைன்ட்டாரு. சவுத்கேட் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்ட்டாரு. இந்த ஸ்குவாட வச்சு ஒண்ணா பண்ண மாட்டாங்க. அது அதை விடுங்க, நீங்க நம்ம தாத்தா சார் அலெக்ஸ் ஃபர்கசன் வந்து போச்சட்டினோவுக்கு இருக்காரா? டீச்சர் வந்து ஒரு வருஷம் பிரேக் எடுக்க போறேன் வரமாட்டேன்ருச்சு. அடுத்து பயங்கரமான கம்மிங் ஹோமுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய கோல்டன் ஜெனரேஷன். ஆமா, பெல்ஜியம் எவ்வளவு வருஷமா அதேதான். அவங்க கம்மிங் ஹோம் ஒரு சைடுல பேசுவாங்க. தலை அவங்க இப்போ கோல்டன் ஜெனரேஷனா ஓல்டன் ஜெனரேஷனா? அவங்களுக்கு இப்ப இந்த ஜெனரேஷன் சூப்பரா இருக்காங்க. என்னது அவன் இங்கிலாந்துக்கும் அதே தான் சொல்றீங்க. தொர்சாடு இருக்கா, டோக்கு இருக்கா, இந்த பொக்கையாக்கு இருக்கா, லுக்காக்கு என் தலைவர் எல்லாரும் பண்ணுவான். குரூப் இ ஃபர்ஸ்ட் நான் டீம்ஸ் சொல்லிடுறேன். குரூப் இ வந்து பெல்ஜியம், ரொமேனியா, ஸ்லோவேக்கியா, யுக்ரைன். எனக்கு தெரிஞ்ச 2 டீம் இதுல யுக்ரைன், பெல்ஜியம். யுக்ரைன் ஏன் தெரியும்னா ஆதி காலத்துல ஆண்ட்ரி ஷெவ்சென்கோ விளையாண்டதுனால தெரியும். அதனால அதுவும் யுக்ரைனுக்கு வந்து அவங்க ஊரோட கண்டிஷன் ரூட் பண்ணும் பயங்கரமா. அந்த அதுதான் அவங்க இருக்கிற ஒரு ஆடோட பெரிய மோட்டிவேஷன் அது. நல்ல ஸ்குவாட். நம்ம நினைக்கிறதோட நல்ல ஸ்குவாட். கீப்பர் வந்து லூடின் இருக்காரு, who's had a very nice campaign. டிஃபெண்டர் வந்து ஜின்சென்கோ இருக்காரு. ஜின்சென்கோ பிரீமியர் லீக் உடைய ஃபிளாப்ஸ் இருக்காங்க. இல்ல நிஜமா நான் சொல்லுவேன், பிரீமியர் லீக்ல வந்து அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாத மக்கள் லைக் ஜின்சென்கோவா இருக்கட்டும், மோட்ரிச்சா இருக்கட்டும், அவங்களா இருக்காங்க. பட் மத்த லீக்ஸ்ல டாப் பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து ஜிரோனால இருந்து ஆர்டென் 2 ஜிரோனா பேர். அந்த ஆர்டென் டோபிக் இருக்காரு. டோபிக் உடைய நம்பர்ஸ் 39 கேம்ஸ், 24 கோல்ஸ், 10 அசிஸ்ட்ஸ். பேய் சீசன் அவன்லாம் வந்து டோபிக் பாப்போம் அவனுக்குலாம் எப்படி பிரசன்ஸ் இருக்க போகுது. அடுத்த ஒரு சிட்டிக்கு சிட்டிக்கு வந்து புதைச்சி அவருக்கு செடி முளைச்ச வெளியில வந்து சிட்டிக்குலாம் வரமாட்டான் தலைவா, அவ்வளவுதான். ஒரே ஓனர் ஸ்டாப் பண்ணிட்டு பெயிண்டர் பண்ணணும். So yes, Ukraine looking good in one direction. அடுத்து பெல்ஜியம் பத்தி பேசலாம். பெல்ஜியம் வந்து நியூ மேனேஜர் ஒரு மாதிரி ஃபைனலி இல்ல எனக்கு கெவின் டுப்ரைனா ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல சொன்னான் தெரியுங்களா? அவள்தான் நாங்க அப்படின்னு அது ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து அந்த மைக் இருக்கு தலையில பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த கெவின் டுப்ரைனா வந்து அவள்தான் இந்த ஜென்ரேஷனு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மோட்டிவேட்டடே இல்லாம மாதிரி சொன்னா ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து வந்து எனக்கு வந்து கெவின் டுப்ரைனாவும் சரி அந்த பெல்ஜியமும் சரி, என்னடா உங்களை போய் நான் எங்க வச்சிருக்கேன், நீங்க என்னடா இப்படி பேசிட்டீங்கிற மாதிரி. ஆனா அதை வந்து இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து லுக்காக்கு. அவங்க கண்ட்ரிக்கு விளையாடும் போது வந்து வேற லுக்காக்கு அதெல்லாம் கிடையாது, விடுவான் போனது. நான் ஒரு ஸ்குவாட் ஜென்ரலா படிக்கிறேன். இது அவங்களோட டிஃபென்ஸ் தான் அவங்களோட கடியான இடம். ஏஜிங்கான ஒரு ஸ்குவாட். இன்னும் அந்த வட்டாங்கன் மட்டும் இருக்கான்னு சொல்லிடாதீங்க. நான் அவ்வளவுதான். ஆக்சல் விட்செல், முனியர், கஸ்டாக்னே. ஏய் அதுல வந்து ஒரு யங் பிளேயர் வந்து ஆர்த்தர் வந்து அவங்க ஊர்ல he was hyped to be the next player. அதுக்கப்புறம் அவனை வந்து இதுல பிரெஞ்சு லீக் வாங்கினாங்க, ஆண்டர்லெக்லயே எங்கேயோ ஆடிட்டு இருந்தான். தல என்ன பெல்ஜியம்ல திபாகோட டீம்ல இல்ல? அவுட் சீசன் இன்ஜுரி இன்னும் ரெக்கவர் ஆகல. ஃபுல் ஃபிட்டா விளையாட முடியாது. ஓ மை காட். அதே மிட்ஃபீல்ட்ல ஒரு நல்ல விஷயம். இன்னொரு மேட்டர் பாருங்க, அந்த வாட் ஃபேஸ்னு ஒரு பிளேயர் இருக்கான், லெஸ்டர் சிட்டி பிளேயர். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா சாம்பியன்ஷிப் அந்த சைட்ல இருந்து அவங்க ஜெயிச்சு பிரீமியர் லீக் வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து ஒரு பிரிட்டி டீசென்டான ஒரு சென்டர் பேக். வாட் ஃபேஸ் வந்து செம ஹைப் பிளேயர் தான், பெரிய பை தான். அவனை வாங்கும் போது செம பால் பிளேயிங் டிஃபெண்டரா. அகைன் மிட்ஃபீல்ட்ல அவங்களுக்கு நியூ என்ஜின் ஒனானா பிரில்லியன்டான சீசன். எவர்டன் சரியான சீசன். அமோடு ஒனானா. அது தவிர ஆல் எவர் பிரசன்ட் டிஎல்மென்ஸ் FIFA 18ல ஆனவங்களுக்கு தெரியும். ஆமா, அவனை வாங்கி போட்டா போதும். 96 செய்வா அவன் 17ல. அதாவது அவங்கலாம் வந்து 19 வயசுல கிளப் கேப்டன் டிஎல்மென்ஸ்ல. லெசிஸ்டர்ல இருந்தாப்ல இல்ல நல்லதா ஆடுனாங்க, சூப்பரா ஆடுனாங்க. ஃப்ரீ ஏஜென்ட் ஃபார்வர்ட்ல ஆக்சுவலி நோட் பண்ணல, இப்பதான் நோட் பண்ணேன். நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இவனெல்லாம் கராஸ்கோவெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க திருப்பி. சார்ல்ஸ் டிக்கெட்டில் அவனுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் சீசன். ஃப்ரம் பீயிங் ஒரு
Belgium wonderkid to Milan flop. அட்லாண்டா அட்லாண்டால போய் யூரோப்பால வந்து வச்சிருக்காங்கல்ல லெவர்குசன். என்ன பேர் என்ன சொன்னீங்க? சார்ல்ஸ் ஓகே அட்லாண்டா. ஆமா 23 வயசு. ஓகே. வந்து கிளப் ரூல்ஸ்ல இருந்து வாங்கும்போது பேசிஸ் 49 கேம்ஸ் 18 கோல்ஸ் 11 அசிஸ்ட். அதுக்கப்புறம் மிலான்ல வந்து ஷிட்டிங் சப்ஸ்டிட்யூட் 40 கோல்ஸ் 40 கேம்ஸ் 0 கோல்ஸ் 1 அசிஸ்ட். அட்லாண்டா 50 கேம்ஸ் 14 கோல்ஸ் 11 அசிஸ்ட். ஓகே. So he was compared to playing style ரொம்ப compared to காக்கா. மிலான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி வாங்குனாங்க. இப்போ வந்து ஆபேசா லுக்காக்கு ஆட பிரில்லியன்ட் சீசன் போகும். அவங்க இன்டர்நேஷனல் எப்படி ஆடுறான்னு மட்டும் நீ பாரு சாம். அவன் எப்படி ஆடுறான்னு மட்டும் பாரு சாம். நீங்க எல்லாம் பாருங்க மக்களே. இன்னொரு அண்டர் ரேட்டடான பிளேயர் ஜெனரலாவே யூரோப்லயே லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாவே ரொம்ப அண்டர் ரேட்டடா இந்த இவன் இருக்கான் இக்கோமா லாய்ஸ் ஓபன்டா. அவன் வந்து எனக்கு எதுல ஞாபகம்னா லென்ஸ் வந்து போன சீசன் வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க. பிஎஸ்ஜி போடுவாங்க. அதுல வந்து இந்த ஓபன்டா ஓத்தணும் இந்த மாதிரி டீம்ஸ் வந்து வேற லெவல் பேர். இப்ப நம்பர்ஸ் பார்த்தா நம்பர்ஸ் எவ்வளவு கிரேசியா இருக்குன்னா லாஸ்ட் 4 சீசன்ஸா நான் சொல்றேன். டச் லீக்ல விளையாடிருக்கான். 38 கேம்ஸ் 13 கோல்ஸ் 5 அசிஸ்ட். 50 கேம்ஸ் 24 கோல்ஸ் 5 அசிஸ்ட். 42 கேம்ஸ் 21 கோல்ஸ் 4 அசிஸ்ட் இன் லீக் 1. அதுக்கப்புறம் வந்து லைப்சிக் வந்து 45 கேம்ஸ் 28 கோல்ஸ் 7 அசிஸ்ட். இது வந்து மேக் நம்பர்ஸ். இந்த நம்பரை வந்து பிரீமியர் லீக்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணானா அவ்வளவுதான் 50-200 மில்லியன் பேசிடுவோம். இது இப்போ எங்க விளையாடுறாங்க? லைப்சிக்ல எப்படி அவங்க 1 மில்லியன் பேசுவாங்க. பெல்ஜியம் பிளேயர். பெல்ஜியம் அண்ட் ஸ்டில் வெரி யங் தான், நாட் டூ ஓல்ட். 24 இப்போ. 24னா யங்குங்க. ஓல்டுனா லாஸ்ட் 4 சீசன் from 20 he's had 20 plus goals in a season. சூப்பர் பிளேயர்லாம் நமக்கு எங்க தெரியுது இப்போ இந்த மாதிரி. எனக்கு அதனால தான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங். நிறைய புதுசு ஆளுங்க நிறைய பேர் கனெக்ட் தெரியும். ஓகே, அடுத்த டீம் பெல்ஜியம் பாத்துறோம், இவங்கள பாத்துறோம். அடுத்து என்ன ஸ்லோவாக்கியா செர்பியா தான் சொன்னீங்க. ரொமேனியா ஸ்லோவாக்கியா. ரொமேனியால எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க தல. சீரியஸாமா வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ண கப்புல நல்ல கிளையண்டா. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம், அதோட விட்டுறலாம். நானும் சாமும் இவ்வளவு நேரம் வந்து இது பாத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா டீம்லயும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒருத்தர் 2 பேரும் தெரியுதுடா பரவாயில்ல அப்படின்னு. இதுல வந்து பார்த்தோம் ராடு டிராகுசின் மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே. அவனே டாட்னம்ல ஒரு சப்ஸ்டிட்யூட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் தான் இவங்க டீமோட பெரிய பிளேயர் நம்மளை பொறுத்த வரைக்கும். போஸ்டர் பாய். சோ அந்த வகையில ஸ்லோவாக்கியா ஸ்டாண்டிங் சொல்லுங்க. அந்த குரூப் E ஓட ஸ்டாண்டிங் சொல்லுங்க. ஆபேசா பெல்ஜியம் 1, செர்பியா, ஸ்லோவேனியா would be playoffs வரும். அதாவது நம்ம ஸ்லோவாக்கியா பத்தி பார்க்கவே இல்லையா. சாரி, இத பத்தி ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசினா தப்பாயிரும். ஓகே, 2 பேர் தெரியுதுப்பா. துப்ராவ்கா இருக்கா அப்படி. மிலான் ஸ்கிரினியர் இருக்காரு. அவர் கீப்பர் தானே. அப்புறம் அந்த மிலான் ஸ்கிரினியர் PSG இன்டர் மிலான் ஸ்கிரின்னர் நம்மால்னா ஸ்கிரின்னர் சண்டை போட்டு PSG-க்கு வந்த பிளேயர். நாட்டு பையன் பெருசா இருப்பான். ஓகே ஸ்கிரீனர் ஓகே இன்டர் விக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கான்ட்ராக்ட் முடிச்சிட்டே வரேன். ஓகே, எனக்கு எந்த பிளேயரும் தெரியல. வந்து யுனைட்டட் விளையாண்டு உங்களுக்கு யாராவது கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது டீம்ஸ் இல்ல எங்களால தெரியாத கூகுள் பண்ணி தான் எப்படி போடுவாங்க, யாருக்கும் தெரியாது, பேரும் நுழையாது. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்களா? மக்கள் வெறியா ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. நியூகாஸ்ல் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் எடுத்து அடிப்பேன். ஸ்லோவேனியாக்கு சொல்றேன் நான், நியூகாஸ்லுக்கு சொல்லல. உடனே வந்து அப்படி இஸ்லாம எழுத போறேன்டே கேப்ல கடா விட்டுற வேண்டியது. சோ இந்த குரூப் E ஓட ஸ்டாண்டிங் சொல்லுங்க. பெல்ஜியம் யுக்ரைன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பெல்ஜியம் யுக்ரைன் வெளிய சொல்லிடலாமா? யுக்ரைன் மேலயா பெல்ஜியம் கீழ? பெல்ஜியம் மேல. பெல்ஜியம் ஃபர்ஸ்ட். எனக்கு நம்பிக்கை இல்ல பெல்ஜியம். மார்டினஸ் போய்ட்டு இதுக்கு மேல ஒரு டம்மி குரூப் அவங்களுக்கு கிடைக்காதுனா. இந்த குரூப்பே அவங்க அடிக்கலன்னு வெச்சுக்கோங்க. செத்துறலாம் அவங்க. போர்ச்சுகலுக்கும் பெல்ஜியமுக்கும் தான். ஆமா. அப்ப அது பெல்ஜியமுக்கு தான் இப்போ அதிகம். அவங்க ரெண்டு வெளிய வந்து ஆகணும். வரலன்னா அவ்வளவுதான் அவங்க பார்க்கலாம். சோ சூப்பர். இதோட வந்து நம்ம க்ளோஷர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லா குரூப்ஸோட டிஸ்கஷன்ஸ்மே வேற சேனல்ஸ்ல இருக்கு. ஃபுட்பால் மக்கால குரூப் C and குரூப் E ஓட பிரேக் டவுன் இருக்கு. பிரேக் டவுன் சொல்ல முடியாது.
இருக்கு அப்படி சொல்லுங்க. ஸ்பெயினும் இருக்கு. இட்லி இட்டாலி இட்லி இட்டாலி எஸ்